நிழலுக்கு கருவ மரம் புத்தாகத்துக்கு ஊத்து தண்ணி என்னைய நாடு ஊரா பேரு வாங்க வச்சே என் கல்லிசரி காளி முனி ஐயா கொஞ்ச நேரம் காட பிச்சம்பட்டியில உள்ள பகவதி அம்மனையும் தங்கச்சி வடுகச்சி அம்மனையும் கூட்டிக்கிட்டு இந்த வெட்ட வலி பொட்டலில நீ விளையாட நேரமாச்சு. அட எந்த குதிரடா உன் சொந்த குதிரை கிளப்புதடா புளித மண்ணக்கி காட்ட வெட்டி ஆளுயர விச்சருவா கருப்பு அடா ஆளுயர விச்சருவா அசையாதுடா கிநாட்டு என் கருப்பே புடியருவா உன் காலுக்கு சலங்கையற்று என் 18ஆம் படி பெரிய கருப்பு இடமணிய மேமாட்டு அந்த மலையாள நாட்டுல உன்னை வச்சு வளர்க்க முடியாம ஏ ஓட்டி விட்டான் தண்ணியில ஏ மலட்டாட்டு தண்ணியில வருதுடா என் கருப்பே வெட்டி ஒத்தையில நீ மேநாட விட்டு கிநாடு அழகர் கோயில் இறங்கும் போது அந்த 18 லாடர்களையும் படிக்கட்டாக்கி 18ஆம் படி கருப்புன்னு பேரு வாங்க வச்சு ஒத்த காலு ஜப்பானி அட ஒத்த காலு ஜப்பானி அட ஒரு காலு நொண்டியடா நீ படுத்தது கலுங்கடியா பார்வ வார்த்த இத்தி மரம் அந்த நித்திமலை நிறவெட்டி கொஞ்ச நேரம் விளையாட நேரமாச்சு. ஹலோ என்ன பாட்டுக்கு வாசிக்கிறேன் हेलो राजा ऑडियोस காரைக்குளம் அருமை அருமை ப்ரோ. இப்பொழுது உள்ளே தீவாதனை நடந்து கொண்டிருக்கிறது. जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुगवानी कल्याणी जगजननी जननी 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 जगजननी सुगवानी कल्याणी जगजननी सुगसरूपिणी मधुरवाणी सुगसरू
பகவதி அம்மா சின்ன கருப்பு பெரிய கருப்பு ஆகாத கருப்பு முத்துமாரி அம்மா அம்பா நன்றி வணக்கம் அன்புறவுகளே. வினையை வேறறுக்க வல்லான் விநாயகனே வேட்கை தணிவிப்பான். விநாயகனே விண்ணிற்கும் மண்ணிற்கும் நாதனுமாய் தன்மையினால் கண்ணீர் பணிமில் கணிந்து விநாயகனே வினை தீர்ப்பவனே விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே குணாநிதியே குருவே சரணம் குணாநிதியே குருவே சரணம் குறைகள் களைய இதுவே தருணம் குறைகள் களைய இதுவே தருணம் விநாயகனே வினை தீர்ப்பவனே உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சுற்றினிலே வனமோ வந்தாய் உமாபதியே உலகம் என்றாய் ஒரு சொற்றினிலே வனமோ வந்தாய் கணநாதனை மாங்கனியை உண்டாய் கணநாதனை மாங்கனியை உண்டாய் கதிர்வேளமனின் கருத்தில் நின்றாய் கதிர்வேளமனின் கருத்தில் நின்றாய் விநாயகனே வினை தீர்ப்பவனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே வேளமுகத்தோனே ஞான முதல்வனே விநாயகனே வினை தீர்ப்பவனே உங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே உலகங்கள் யாவும் உன்னரசாங்கமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே ஒவ்வொன்றும் நீ செய்யும் அதிகாரமே நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு நியாயங்கள் தான் வேண்டும் எல்லோருக்கும் நிதி வேண்டும் ஏழைக்கு மதி வேண்டும் பிள்ளைக்கு
என்பதே எல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும். பாடுபட்டவன் பாட்டாளி அவன் மாடிக்கு வர வேண்டும். பஞ்சம் என்பதே எல்லா வாழ்வை பாரத பெற வேண்டும். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாடெங்கும் சேமங்கள் வீடெங்கும் லாபங்கள். நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. நாளுக்கு நாள் ஓங்க அருள் வேண்டுமே. முருக அருள் வேண்டுமே. உன் அருள் வேண்டுமே. திருவருள் வேண்டுமே. முருக அருள் வேண்டுமே. உன் அருள் வேண்டுமே. திருவருள் வேண்டுமே. போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. அரணே வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு. நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. வேதனையில் போட்டுக்கிட்டேன் மப்பு. நான் போதையில செஞ்சு புட்டேன் தப்பு. 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை. 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை. அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எம்மானத்தை. 5 நிமிஷம் தவற விட்ட நிதானத்தை. அந்த அசிங்கத்துல பறக்க விட்ட எம்மானத்தை. சரக்கு கொஞ்சம் தூக்கி விட்டு பங்காளி. ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. சரக்கு கொஞ்சம் தூக்கி விட்டு பங்காளி. ஏ ஜாதகத்தை சொல்ல போற பங்காளி. வேதனையில் போட்டுக்கிட்டே மப்பு. நான் போதையில செஞ்சு
போதும் போதும். குளிர் நேரம் ஒரு 2 வரி 3 வரியோட நிப்பாட்டிக்கிறது நல்லது. பொம்பளை எல்லாம் நல்லா பாடுங்க தாய். படுத்துங்க, கொசு ஊத்தி பொருத்தி விடுவா. எந்திரிங்க மேடம், ப்ளீஸ் மேடம். 100 நாள் வேலையிலேயே இதே பாதம் பண்றீங்க. அடிக்குது குளிரு. நல்லா ஒழுக்கமா இருக்கிறது நல்லது. உன்னை அரைஞ்சே விடுவேன். என்ன பெரிய சூப்பர் சிங்கர்ல டைட்டில் வின் பண்ண இல்லனே, குளிர் அடிக்குது சொல்றேன். ஆனா அந்த நாடகத்துல எனக்கு வந்த ஆளுகளை பார்த்தேலாடா. பெட்டிக்காரன் பாரு, சட்டியே சேராது. அவன் பெட்டி மிருதங்கார மண்டைய பாரு. என்னத்த சொல்ல, என்னத்த பலவாத்திய கலைஞரங்க அண்ணன். அவன் பாவம் வீட்டில் இருக்க சாமான பூரா அள்ளிட்டு வந்து நீலகண்டே, உன் பேரை மாத்து முத நீலகண்டே. அது என்ன யானைக்கு இதா? நன்றி நன்றி அண்ணே. எக்கோ வச்சு ஏத்துங்க ராஜா அண்ணே. காரைக்குள ராஜா அண்ணே. இது பூராமே மைசெட்ல வேலை ஆக்குற ஆளு தானே. பரவாயில்ல, எம்புட்டால வச்சு எப்படி ஓட்டுற? சரி சரி. அல்லோ 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 அல்லோ. அன்னை தந்தைதான் வணங்கி அருமை நல்ல 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 என்ன மாதிரிலாம் பாடுவேன்? பாடுவேனே. அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, மலைக்கு மகாலிங்கம், மலைக்கு மகாலிங்கம், அடமலைக்கு நல்ல மகாலிங்கம். எந்த சாரே இந்த மலைக்கு நல்ல மகாலிங்கம், மாமதுரை சொக்கலிங்கம், மாமதுரை சொக்கலிங்கம், தானா முளத்தலிங்கம், தானா முளைச்சலிங்கம், அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம், அவன் தனுஷ்கோடி ராமலிங்கம், நாத்து நட்டு நடவ நட்டு, நாத்து நட்டு நடவு நட்டு, அட நாத்து நட்டு நடவ நட்டு, அட நாத்து நட்டு நடவு நட்டு, எங்க அப்பத்தா வார சாயங்கால வேதனைப்பட்டு, எங்க அப்பத்தா வாரா சாயங்காலமா வேதனைப்பட்டு, வீட்டுல சும்மா படுத்து கிடந்த கிளட்டும் பையன், வீட்டுல சும்மா படுத்துக்கிட்டு கிடந்த கிளட்டு பையன், படுத்து கிடந்த கிளட்டு பையன் படுத்து கிடந்தேவா. முட்டை நாக்கு ப்ரோ. ஓகே ப்ரோ. அன்னை தந்தைதான் வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி, அருமை நல்ல சபை வணங்கி,
இங்கே பப்புனாக நடிக்கும் எனது அருமை அண்ணன் MKR அன்பாலயத்தின் உரிமையாளருமான MK ராதாகிருஷ்ணன் அண்ணா அவர்களுக்கு விழா கமிட்டியாளர்கள் சார்பாக பொன்னாடை போற்றப்படுகிறது. பக்கமல கலைஞர்களுக்கு முன்னாடி ஒத்து கௌரவப்படுத்துறாருக்கு காடம் பெச்சம்பட்டி கிராமத்தார் சார்பாக. அவ்வளோதான் முடிஞ்சு. ஆமாம், எல்லா பேர்த்துக்கும் தெரியும்ப்பா. யூடியூப்பில் டிங் டங் போட்டு விடு. அண்ணே விட்டு இதை சட்டியாக மூட்டை பிடிப்பானே. பத்தியிலாயா அவங்க துண்டை நக்கல் பண்ணுறாயா? எப்படி ஏவி விட்டேன் பத்தியா? யூடியூப் எடுத்துக்கொண்டிருக்கின்ற என் அன்பு உறவுகள் 5 பேரும் மேடைக்கு வாங்க. ஐயா துண்டு இருக்கா இல்லையா? ஐயா இருக்குல்ல அண்ணே. அந்த யூடியூப் எடுக்கிற 5 பேர்த்து போட்டு விடுங்க. ஏன்னா காடை பிச்சம்பட்டி கிராமம் நாளைக்கு உலகத்தில் உள்ள தமிழன் கைபேசிக்கெல்லாம் கொண்டு வர்றது இந்த பயலுக்கு தான். வீடு வீடாக கொண்டு போவாங்க. அண்ணே வீடு வீடாக பால் பாக்கெட்டு போடுற மாதிரி போவாங்க. அண்ணே நீலகண்ட பூரா என் தம்பியை தான். பூரா பேர் அப்படியே பாருவேன் தேன்றாட்டு கொலை கடிச்ச மாதிரி உட்காந்துருப்பாங்க. என்னமோ பெரிய தாலி கம்பா மீன் ஏழை வர்ற மாதிரி தான். ராஜாலாம் கெட்டவை. வாங்க ப்ரோ. டேய் வேணாமா? போதும் போ. துண்டு வேணாம். துண்டு இல்லைன்னு அங்கேருந்து கண்டுபிடிச்சாங்களே இவங்க. அப்போ எண்ணி இருக்காங்க. அண்ணே வாலியம் வைங்கண்ணே. என்னது ஏற்றுங்க ராஜா. மை செட்டு உரிமையாளர் ராஜா எனக்கு போட்டாச்சுல. ஒரு உள்ள கை தட்டலை பற்றியா உனக்கு? நானாவது தட்டுறேன். ஏன்னா நீ அண்ணனை நம்பி விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனால் நீ விவரமான ஆளாக இருக்கிய. பார்க்குற ஆள் ஊரா பணியில் இருந்தால் கூட நீ நல்லா ஜெட்டு போட்டிருக்க. இங்கிட்டு ஜெட்டு தான் இருக்கா. இங்கிட்டு இருக்க ஆள் ஊரா இங்கிட்டு வாங்கண்ணே. பங்காளி இப்படி வாங்க வாங்க. நாளைக்கு நாடகம் நடத்துவான். இங்கே வாங்க. உங்களை சொல்லி நான் குத்தம் இல்லை. நீ வரமாட்டிய. ஏன்னா தமிழன்ட்ட உள்ள கெட்ட வழக்கம் இதேன். புதுசாக கட்டின செவரு ஈரமாக இருக்கும். இங்கே ஒன்றுக்கு அடிக்காதுன்னு சொல்லுவேன். அங்கே தான் 75 பேரை கூட்டு போய் இருந்து சிவத்தை சாச்சி விட்டு வந்துடுவாங்க. எச்சியை துப்பக்கூடாதுன்னா அங்கனதே அரைப்பொடி எச்சியை துப்பிட்டு அதில் ஒரு ஆள் உட்காந்து வந்துச்சு வந்து பொண்டாட்டிட்ட விளக்கமாக தாடி வாங்குவேன். ஏன் பேர் அன்பு கொண்ட பெரியோர்களே, பெரும் மதிப்புக்குரிய பொங்கலுக்கு பொங்க பானையில் வைக்காமல் குக்கரில் பொங்க வைக்கும் தாய்மார்களே, எக்கோ வேணாம். என் குடும்பத்தில் சண்டையெழுத்தோட பார்க்குறியா? வேணாம். காலையில் காடு சென்று காலையிலே வீடு திரும்பும் விவசாய பெறக்கூடிய மக்களை ஏன் இங்கே சாந்திரத்தை விளாக்குனேன். அப்பெல்லாம் காலையில் போனால் எங்கள் ஐயாவெல்லாம் சாந்திரந்தே வருவார். எங்கள் அப்பத்தா டொங்காசு போட. அப்போ இப்போ காலையிலே போனவொடனே இந்த தண்டி வயக்காடான்னு பார்த்துட்டு வந்துட்டேன். அது அடுத்த வயக்காட்டை பார்த்துட்டு குண்டிலிட்டு வந்துடுவாங்க. அப்போ டொங்காசு போட மாட்டாரண்ணே. 10 காசு தான் போடுவார். நீ எந்திரிச்சு போடா. எது எப்படி இருந்தாலும் டொங்காசு போடணும். தம்பி நான் அரைஞ்சு ஊறி அப்புறம் கிழக்க விழுந்து ஓடிடுவேன். நீக்குற காரை மாதிரியே என்ன நீக்குற காரைங்கன்னா எப்படி இருப்பாங்க? கொட்டா கம்பளம் தூக்கிட்டு வருவாங்கடா. அத்தை தண்டியா இருக்கு. ஏன் கவட்ட கம்பளம் வச்சு முட்டு கொடுவேன். எதில் விட்டேன்? வாயில. நன்றி நன்றி. டெய்லி வெள்ளிசேவா செய்யுங்கப்பா. எது எப்படி இருந்தாலும் உலக நாட்டுக்கே பயங்காட்டுன என் தமிழன். தமிழுடைய வீர விளையாட்டு ஜல்லிக்கட்டு. அந்த ஜல்லிக்கட்டை உலகம் பூரா தெரிய வைத்து பயங்காட்டினவை இந்த தமிழை. என் அத்தனை தமிழ் உறவுகளுக்கும் இந்த நாடக கலையை நம்பி இருக்கிறது எத்தனையோ குடும்பங்கள். அந்த குடும்பங்கள் நம்பி இருப்பது கிராமங்கள். அத்தனை உறவுகளுக்கும் MKRின் பணிவான இரவு வணக்கம். படம் போட்டேன், எழுத்து போட்டேன். அந்த கத்தெல்லாம் அங்கிட்ட வீட்டில் வச்சு எறும்பு அடிச்சு போச்சா? ஏதோ யாருமே இதில் பெரிய ஆள் இல்லை தெரியுமா? இதில் சொல்றீங்க அந்த ஆளு பெரிய ஆளாமையா நண்டா பொழப்பானு கிடையாது. ஏதோ நான் கோமாளி வேஷம் போடுறேன் அவ்வளோதான். என்னை நம்பி அத்தனை ஏலவாளைய கிடக்க அன்பாளையத்தில் அதுக்காக கஞ்சி ஊத்துறதுக்காக கோமாளி வேஷம் போடுறேன். MKR பெரிய ஆள் அல்ல. MKRை வழிநடத்தக்கூடிய இந்த இவர்களை போன்ற நாடக கலைஞர்கள் தான் பெரிய ஆள். ஏன்னா நீ கைதட்டிட்டே இருக்க. நாடகம் முகமூடி கொள்ளக்கார மாதிரி வர்றிய. ஏன் வீட்டில் வையும்னா கீழே பேம்பஸ் மாட்டிருக்கியா? ஈரத்துக்கு கசிவா இருக்கட்டும்.
சி சி இல்ல எல் சைஸ் பூரா எங்க அண்ணன் தம்பி எதையும் அவன் பூரா ஏதோ சிரிக்க வைக்கணும் அவ்வளவுதான். நீங்க எல்லாரும் சிரிச்சு வாழ்க்கையில சந்தோஷமா இருக்கணும். என்னை பொறுத்தளவு வாழ்க்கையில ஒரு மனுஷனுக்கு 2 மட்டும் இருக்கக்கூடாது. கப்ளிங் ஓஸ் அது இல்ல. 2 என்னன்னா, ஒண்ணு கடை இருக்கக்கூடாது, இன்னொன்னு உடம்புல நோய் இருக்கக்கூடாது. இந்த 2 மட்டும் இல்லைன்னு நீ எதுலையும் வெற்றி பெற்று போவாய் என் தமிழா. அந்த கப்ளிங் ஓஸ் அர்த்தமே சொல்லலனே. என்னப்பா கப்ளிங் ஓஸ்? அவனுக்கு ஒரு படம் ஏற்றி விடுப்பா 7ஆம் நம்பர் ரூம்ல இருந்து விடுறா. இந்த நாடகம் என்ன நாடகம்னு உங்களுக்கு தெரியும். கதம்ப நாடகம். கதம்ப நாடகம்னா 2 வப்புன்னு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். 3 வப்புன்னு 2 டான்ஸ். இந்த 2 டான்ஸ் வந்து எவன் பொண்டாட்டின்னு தெரியல, அத்தை கூலி சம்பளத்துக்கு இழுத்துட்டு வந்திருக்கான். ஒன்று பார்த்தா சர்ச்சி மாடு மாதிரி இருக்கும், இன்னொன்று வந்து சிந்து மாடு மாதிரி இருக்கும். சரிச்சி மாட்டை ஏவி விட்டு மருதமணி பால் கறக்காம செம்போட நெளிஞ்சு தாரி வெட்டி இழுத்து. தயவு செய்து நாடக கொட்டாய்க்குள்ள யாரும் போகாதியப்பா. ஏன்னா குளிருக்கு பொம்பளை வர அடிச்சு உள்ள வருவேன். இதுல என்னன்னா, என்னைய ஒரு வயலும் மதிக்கிறது இல்லை. அண்ணே எம்கேரனே அப்படின்னு டான்ஸ்கிட்ட போய் உங்களைத்தான் நான் சொன்னோம், உங்க நாடகம்னா விரும்பி பார்ப்போம், உங்க ஃபோன் நம்பர் கொடுங்க. இதுல 2 பேரும் கேட்டிருக்காங்கடா, ரொம்ப சிரிக்கிறாங்கடா தம்பிய. நம்ம சொல்றோம் அதுக்கு பூரா அக்கா தங்கச்சி மாறுதான். 20 வருஷமா நாடக உலகத்துல அப்படி வாழ்ந்து வந்துட்டோம் எல்லாருமே. இந்த மேடைக்கு ஏதோ உங்களை சந்தோஷப்படுத்துறதுக்காக லேசாக தடவுவான். என்னப்பா எதை பாட்டியா பாரு. புதுசா பெயிண்ட் அடிக்க தெரியாதவன் ப்ரெஷ்ஷை போட்டு நாஸ்தி பண்ற மாதிரி நான் தடவுவேன். இந்த வர்றா தம்பி எதன் வாங்க தம்பி, இப்பதான் வரிய வேமா போடுங்கப்பா கொக்கு கூட. தலைவி வர்றது பார்த்தா நான் பயந்தோன்னு சுடத்தேன் வர்றேன்ட்டு. கதம்ப நாடகம் நகைச்சுவை நாடகம். இந்த நாடகம் 3 சில்லறையில முடிஞ்சிடும். இந்த பஸ்ல வந்த ஆளுகள்லாம் கை தூக்குங்க. விடிய காலம் முடியும், காலையில போலாம்னு வந்திருப்ப, நடு தெருவில் நிக்க போறேன். 3 மணிக்கு முடிஞ்சிடும். பார்க்குற ஆளு பூரா பேய் மாதிரி தான் தெரியும் உனக்கு. இதுல நம்ம நாடகம் பார்க்க வரோம்னு சொல்றீங்கல்ல, உடனே வர முடியாது, ரொம்ப கஷ்டம். பைக்கு இல்லாத ஆளு ரொம்ப கஷ்டம். ஒரு ஆளை கெஞ்சணும், காலையில இருந்தே கெஞ்சுவேன். கணேஷ் போயெல்லாம் கொடுத்து கரெக்ட் பண்ணுவாங்க. கணேஷ் போயில கொடுப்பாங்க, தண்ணி வாங்கி தர முடியாது, புரோட்டா வாங்கி தர முடியாது. அந்த ஆளு சொல்றதுல நீ கேட்கணும், ரூம் பாய் மாதிரி. ஏன்னா விட்டுட்டு போயிட்டா நீ ஒத்தில போக முடியாது. என் தாய்மார்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஆத்தா, ரொம்ப நன்றி. உங்களை மாதிரி அடுத்த பிறவில நாங்கள்லாம் பொம்பளையா பிறக்கணும், ஆம்பளை பூரா. உங்களை மாதிரி சொகுசு யாருக்குமே இல்லை. புருஷன் பூரா நோத்தாங்கம்மான்னு பேச்சு வாங்கி வேலை பார்த்துட்டு காசை கொடுக்கும் போது நீ சீரியலை பார்த்துக்கிட்டு லோனை வாங்கி வை. லோனை வாங்கி வச்சுட்டு லோனுக்காரன் வந்தவனையே மயனை மகளையே ஏறி விடுறது. அம்மாளுக்கு குதுகுதுன்னு வருதுன்னு சொல்லுப்பா. லோனுக்காரன் எங்க அம்மாவுக்கு முடியலங்க, வெட்டி இழுக்குது. அவன் போக மாட்டேன், வெட்டி இழுத்தாலும் நான் சீரட்டு அடிச்சுக்கிட்டு இங்கே இல்லற வாழ்க்கை சுகந்தான். ஆனால் இருக்கிற வைத்து பிழைக்க தெரிந்த ஒவ்வொரு தமிழச்சியும் அன்னை தெரசா போல் பார்க்கிறேன். எம்கேஆர் உதவி செய்யும் மனப்பான்மை உள்ள என் தமிழன் அத்தனை பேரையும் கேப்டன் விஜயகாந்த் ஐயாவா பார்க்கிறேன். இந்த அங்கன ஒரு ஆளு அப்ப அப்படி மாட்டிருக்க என்னடா அது? நாடு தமிழ்நாடு, மொழி தமிழ் மொழி. இன்னைக்கு ஜவராஜா ஆந்திராவில இருந்து எல்லா வேலைக்கும் ஆள் வந்துட்டேன். எங்க போனாலும் கேப்பையா அப்படின்ட்டேன். சப்பலா பண்ணும் போது ஓட்டல்ல அவன்கிட்ட சொல்லி நம்ம உசுறு போகுது. ஆம்புலேட்ன்றேன், கத்தனகோ தொடு துகுச்சுன்னு இப்படி அடிச்சு விடுறேன். கெட்டுக்கிட்டு கெட்டுக்கிட்டு டூ தோசைன்றேன், கர்ஸ்தா லாகலா லாகலா. என்னடா நாடு அந்த அளவுக்கு வந்துருச்சு. இன்னும் கொஞ்சம் நாளையில வெறும் 200 ரூபாய் கொடுக்குது, நான் எம்கேஆருக்கு பதிலாக பப்புன்னு போடுது, இதுக்கு வந்துடுவாங்க. அப்ப நானும் மணிகண்டன் எலி பேஸ்ட் விற்க போயிடுவோம். தின்று நீதா சிரிப்பு. ஒரு மனுஷனுக்கு சிரித்து கொண்டே இருந்த மனிதனுக்கு எந்த நோய் வராது. உண்மைதானே? அதுக்காக வீட்டில் நைட்டு 1 மணிக்கு எந்திரிச்சு சிரிக்க கூடாது. மாடுகள்லாம் தாலி அத்துட்டு போயிடும்.
பொண்டாட்டி ஏதோ கோடாங்கி பிடிச்சி பேய் பிடிச்சிருக்குன்னு கொண்டு வந்து அடிச்சு. நாகரிகங்கள் எல்லாமே மாறிக்கிருச்சு. என்ன மாறிக்கிருச்சு? 2 மாட்டு வண்டி போகும்போது அன்னைக்கு விபத்து நடந்துச்சா? பேப்பர்ல பார்த்தோமா? 2 மாட்டு வண்டி நேருக்கு நேர மோதி ஒரு மாடும் மாட்டு வண்டியை பத்திட்டு வந்த ஆளும் இறந்து விட்டார்கள். வரலையே. இன்னைக்கு பூரா டூ வீலர்ல அதிகமா விபத்து ஆறதுக்கு காரணம் என்ன? வண்டியில ஸ்பீடை கூட்டிட்டாங்க. பூரா வண்டியும் பார்த்தா டிராக்டர் டயர் மாதிரி இருக்குடா. இந்த தண்டி ஷார்ட் பண்ணிட்டு கிருன்றேன். பக்கத்துல இருக்க ஆளு வேட்டிலாம் அவுந்து முண்டமா ஆகுதா. அதுலயும் பொண்டாட்டியை கூட்டு போற ஆளுகள்லாம் ரொம்ப சித்திரவதை. போல உயரம் இருக்கும். பொண்டாட்டி ஏற முடியாம ஏறி இப்படி உட்காந்துரும். அவன் கிரு புருண்டு போவேன். மணப்பாறையில விழுந்த ஒம்பளைய போய் மதுரையில போய் போன் அடிப்பேன். சுகன்யா இறங்கிட்டேன், மயத்த புடுங்கிட்டேன், உன் தாலியை வாங்கிட்டு போடாமா வெண்ணமைனை. நான் மணப்பாறையில விழுந்து செப்ப இறங்கி போய் கிடக்கேன். பூரா அந்த அளவுக்கு வந்துருச்சு. பூரா செல்போன்ல வீடியோ கால் தான் பூராமே. லவ்வர்கிட்ட பேசும்போது வீடியோ காலை அமுக்கி, ஏய் சுகந்தி வீடியோ கால் வா, நான் குளிக்க போறேன், அதுதான் முக்கியம். நீ குளிக்கிறது உனக்கு எங்கன அரும்பார இருக்கு பருவு இருக்கு நான் பார்ப்பேன். திடீர்னு அவங்க அப்பாவது கிராஸ் ஆயிட்டாருன்னா டக்குன்னு வயலும் வாழ வச்சிருவேன். சுண்ணாம்பு இத்தனை விலை. காதல் செய்யுங்க, வேணான்னு சொல்லல. கருவல்ல உட்காந்து செய்யாதீங்க, ரொம்ப கஷ்டம். கருவல்ல போய் அன்னைக்கு ஒருத்தன் அப்படி என்ன பண்ணுவாங்க? ஏய் அடுத்தவனை வெளியே இருக்க விட மாட்டான்டா. ஒரு ஆளை பத்தி அவன் ரொம்ப வயிற்ற கலைக்கு போய் உட்காந்துருக்கேன். அவன் போய் வேமா முத்தம் குடுறேன்னு இருக்கேன். அவன் அதுலயே விழுந்து அப்படி சவுண்டாவா முத்தம் கொடுத்துருப்பாங்க. போய்த்தான் பார்க்கணும். மனைவி என்பவர்கள் யார் என்றால் தாய்க்கப்புறம் தாரம். ஏன் தாரம்? உழைச்சு உங்கள்கிட்டே தாரம். அதே தாரம். ஒரே மாதிரி பாசம் இருக்கணும், அது கடைசி வரைக்கும் நீடிக்கும். சில பேர்ல நம்மளை பார்த்தவனே அப்படியே உருக்குவேன். என் செல்ல என் தங்கம் நீங்க இல்லாட்டா என் உசுறு மசுருன்ட்டுவேன். அவன் தான் நம்மளுக்கு செய்வன வைக்க போறான்னு அர்த்தம். கொண்டே வருவேன். வாழ பொறுக்காத உலகத்திலே நீங்கள் அத்தனை பேருமே போட்டி போட்டு வாழ கத்துக்கிறணும். நம்மள ஒரு ஆள் பேசுறாங்கன்னா நீங்க சோர்ந்து போக கூடாது. அவன் பேசிட்டே இருக்கானா, அவன் பேசிட்டே இருக்கேன், கவட்டாப்புல எடுத்து வெதர்ல அடிச்சிரு. ஒரு சாங்கு பாடுவோமா? அண்ணா இந்த வெதர்னா என்ன? என்னப்பா வெதர்னா கொட்டது. ஒரு கவக்கம்பு வெட்டி கிளச்சு பாருந்த அவனை. ஹலோ 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 பம்பா நதி கரவாரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரவோரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். பம்பா நதி கரவாரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம். இருமுடிய கலஜு வந்தான் ஜாமி, அங்க இருமுடிய கலஜு வந்தான் ஜாமி, அதை இறக்கி வைக்க நல்ல வழி காமி. பம்பா நதி கரவாரம் அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேராயப்பா. காத்திய மஜத்துல வாரா, நாங்க காத்திய மஜத்துல வாரா, நாங்க ஜீவனுடைய மகனை பார்க்க போறோம். பம்பா நதி கரவாரம் அந்த பட்டணத்து மன்னர் வந்த நேராயப்பா. அந்த பட்டணத்து மன்னன் வந்த நேரம்.
முருகன், ஓம் சக்தி, பராசக்தி, இது எல்லா கோயிலுக்கும் நீங்க மாலை ஓட்டு பக்தியோட போன ஆளுகளுக்கு அந்த ஜாமியெல்லாம் காட்சி அளிக்கும், நம்ம குடும்பத்தை காப்பாற்றும். இப்போ பூரா குத்தாட்டம். நான் தான் சொன்னேன், ஓம் சக்திக்கு மாலை ஓட்டு போற பொம்பளையே ஒழுங்கமா போ, வண்டி கவுந்துரும். சமீபத்தில் ஒரு காரை சாச்சிட்டாலே, ஏன் நீ மாலை தானே போட்டு போற, கொடைக்கானல் டூர் போற, பூரா பொம்பளையும் குத்தாட்டம். சரி, அதை கூட நான் சீர்ணிச்சிருவேன். ஆத்தாவுக்கு உங்க மகிழ்ச்சியை வெளிப்படுத்த ஆட்டம் போட்டு போறேன்னு டிரைவர் என்ன பாவம் செஞ்சேன்? டிரைவரை ஊட நிப்பாட்டி, டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி, டிரைவரு டிரைவரம்மா டிரைவரு ஓம் சக்தி, டிரைவர். அவனும் கிளம்பிட்டேன், ஓம் சக்தி டிரைவர். இன்னும் எல்லாரும் கிளம்ப வேண்டியதான். யூடியூப்புமா யூடியூப்பு, இந்த யூடியூப்பு, பெட்டியம்மா பெட்டிக்காரு, மணிகண்டன் பெட்டிக்காரு. நானும் இந்து தான், நானும் பெருங்கொண்ட கோடாங்கி வாரிசு தான். நான் சாமிகளை கேலி செய்யவில்லை. ஏன் அப்படி பண்றேன்னு உங்கள்கிட்ட கேள்வி கேட்கிறேன். நீ சொல்லுங்க ஐயா, அப்படி ஆடிட்டு போலாமா? பஜனை பண்ணலாம், ஐயப்பனுக்கு பஜனை பண்ணலாம். வேளா வேளா என்று சொல்லி விருந்தாடுது பாருங்கோ, குயில்கோ கேளுங்கோ, காவடிய தூக்கிக்கிட்டு கரக மணியாட்டுங்கோ. அதுக்கு நீர்மாலை அடி அடிச்சா பாரு, அவன் நம்பரை நோட் பண்றான், நங்கு நங்குன்னு குத்துறான்டா, நெல்லு குத்துன மாதிரி. ஏன்னா அண்ணன்னு சொல்லாத, வெக்கம் இல்லாம. ஐயப்பன் கோயிலுக்கு முருகன் கோயிலுக்கு போகும்போது ஆண்களை பூரா பாருங்களேன், பூரா அந்த யோசனை தான். அங்கே போகும்போது மக சொல்லியிருக்கேன் அப்பாட்ட, அப்பா கிழக்கு வாங்கிட்டு வாப்பா, சேச்சிப்பு வாங்கிட்டு வாப்பா, மயன் சொல்லியிருப்பேன் ட்ரெயின் வாங்கிட்டு வாப்பா, பொண்டாடி சொல்லியிருக்கேன் வளையல் வாங்கிட்டு வாங்க, பாஜி வாங்கிட்டு வாங்க, இந்த பஞ்சாமிரதம் வாங்கிட்டு வாங்க, பக்கத்து வீட்டுக்கெல்லாம் கொடுக்கணும், ஒரு 2 கிலோ 3 கிலோ வாங்கிட்டு வந்தோடனே இந்த ஆள் யோசிச்சுக்கிட்டே போவார். ஐயோ காசு வேற இல்லையே. அவன் கதிரேசன் காது ஒத்துக்கு நம்ம 501 செஞ்சோம், அவன் 2 பிஸ்கட் பாக்கெட்டை கொடுத்துட்டு போயிட்டான். கோத்தா வந்து வச்சுக்கிறேன் அப்படின்னு கடுப்புல போயிட்டு வரும்போது, அதுலேயும் சில பேர் இப்போ எல்லாம் மாலை ஓடுற ஆளு பூரா மதுவை நிப்பாட்டத்தே மாலை ஓடுறிய ப்ரோ, மதுவை நிப்பாட்ட மாலை ஓடுறிய. அந்த மதுவை நிப்பாட்ட மாலை ஓட்டா நிப்பாட்ட முடியாது, மனக்கட்டுப்பாடு ஒன்றுக்கே மதுவை நிப்பாட்ட முடியும். நீங்கள் அதை சொல்லித்தேன் சத்தியம் பண்ணிட்டு பொண்டாட்டிட்ட காசை வாங்கி மாலை ஓடுற. இங்கே வர போனா இந்த கோயிலுக்கு போகிறதோட மயன் அருள் மேலே சத்தியமா இனிமே நான் தண்ணி அடிக்க மாட்டேன். அப்படி அடிச்சேன்னா செருப்பு கழட்டி அடி. என்னத்த இவன் முதல் செஞ்சிருப்பியான் போலறாவே. உடனே பொண்டாட்டிய, சரிங்க சரி, அந்த ஐயப்பன் உனக்கு நல்ல புத்தியை கொடுக்கட்டும் அப்படின்னு. என்ன இப்ப நாளை காலையில மாலை ஓடணும், பயல ஊரா பாற்றி ஏற்கிறாங்க. மாலை ஓடுறதுக்கு பாற்றி, அதுக்கு என்னவா 100 காசு ஏறிடுச்சா? இருக்கு, கொலுசு அடகு வச்சு ஒரு 4000 வச்சிருக்கேன், அதை எடுத்துட்டு வா. நிறைய போதையில பூரா பேத்துக்கு பார்ட்டி வைக்கணும்னு 2 மணி வரைக்கும் குடிச்சு விட்டு காலையில குளிச்சு விட்டு போய் குருநாதர்கிட்ட போய் நிற்கும் போது வாடை அடிக்கும். குருநாதர் இவன் மூஞ்சியே பார்ப்பாரு, ஆனா இவன் எப்படி நிற்பான் தெரியுமா? அந்த குருநாதர் சாமியெல்லாம் ஆடுவார், இவன் வாயை திறக்க மாட்டேன். வாயை திறந்தா பல வாடை வந்துடும். நம்மள அந்த ஆள் வஞ்சூரியாண்டு எரிக்கிட்டு 48 நாள் நல்லா விரதம் இருந்து அந்த ஐயப்பன் புத்தியை கொடுத்துரும். ஆனால் அவன் புத்தி கெட்டு போயிடுவேன். அங்கே போய் ஐயப்பன் கோயிலுக்கு போயிட்டு வந்து வீட்டில் பிரசாத பைய கொடுத்தவனையே வெளியில் அந்த மாலையை கலட்டினவனே 4 பேர் சேர்ந்துருவேன். உடம்பு வலிக்கும்ல அப்படின்டுவேன். ஆமாம் பூரா கடுக்குது, 2 போறையாண்டுவேன். இவே பொண்டாடிட்ட சத்தியம் பண்ணியிருக்கேன், சரக்கு அடிக்க மாட்டேன் போகடா அப்படின்வேன். அப்புறம் போனவங்கள இவனா கூப்பிடுவேன், வாங்களேன் சரக்கு அடிக்க கூடாது சத்தியம் பண்ணேன், பீர் சாப்பிடலாமா? ஒன்றும் பண்ணாதா? அவங்க சாப்பிடலாம். 2 தடவை ஒன்றுக்கு இருந்தா இறங்கிறேன், உடனே 2 பீரில் ஆரம்பிப்பேன். மறுபடியும் பீர் சுறுசுறுன்னு இல்லையே, பழைய வெடி கட்டிங்க ஆரம்பிப்பேன், பரவாயில்ல குறுகாரனா மாறிடுவேன். அதனால என்ன சொல்றேன்னா, நீங்கள் எல்லாருமே ஒரே மனதோடு இருந்தா விட்டுறலாம். நானும் பெரிய குடியா இருந்தேன், 7 வருஷம் ஆச்சு குடியை விட்டதுனாலதான் இன்னைக்கு நாடக உலகத்தில் இந்த அளவுக்கு பேரு வாங்குறோம். இந்த பேரு வாங்கினதுல வச்சு ஒரு அன்பாலயம் ஒன்று நடத்திட்டு வரேன். எத்தனை ஏழை வாழைக்கு உதவி செய்ய முடியுது, அது காரணமே இந்த குடியை விட்டதுனாலதான். அன்பு உறவுகளை, என் அண்ணன் தம்பியை நீங்கள்லாம் நல்லா இருக்கணும்னு சொல்றேன். நீங்க கூட்டத்துல இருந்து உங்களெல்லாம் சொல்ல முடியாது, கிருத்திரம் முடிச்ச ஆளு பேசுவேன், இவே ஒழுங்கு மயிர் மாதிரி பேசுறேன்ட்டு. நான் ஒழுக்கமாத்தான் இருக்கேன், நான் தண்ணி அடிக்கிறதுல ப்ரோ.
அதே மாதிரி கணேஷ் போல ஓடுற ஆளுங்க ஒரே மாதிரி உதட்டில் வைக்காத, இங்கே ஏற்று இதில் ஏற்று, இடம் இல்லைன்னா மூக்கில் வை, அது இல்லைன்னா கீழே எதுல கீழே இந்த இலரில் நீ எதுல வைக்கிற? இந்தா அவங்க போட்டாங்க பாரு. அந்த புயலையை போட்டுக்கிட்டு உங்கள் வீட்டுக்காரெல்லாம் முத்தம் கொடுக்கும்போது எப்படித்தான் இருக்கான்? சி சிறுநாய் பீவாட வரேன். முதல்ல உள்ள போய் ஒருத்தன் 8 மணிக்கு போனவன் பொண்டாட்டி வரலையான். அது பொண்டாட்டியோட அம்மா நல்ல நேரம் பார்த்துருக்கு. 10:15 தாண்டி நல்ல நேரம். அப்போ 2 பேரும் சேர்ந்துருந்தீங்கன்னா ஆம்பளை பிள்ளை வரக்குமா. இவன் 8 மணிலேருந்து இருந்தவன் போர் அடிச்சிருச்சு, கணேஷ் போயில கொட்டிட்டேன். கொட்டி இந்த நெண்டியை வச்சு உதடுன்னு இருந்திருக்கேன். இது பால் கொண்டு போனவொடனே பாலை தள்ளி விட்டு முத்தம் கொடுத்துருக்கேன். அந்த பிள்ளைக்கு வெட்டிருச்சு. இப்படி என்னென்ன அம்மா என்ன சத்தம்னு கதவை திறந்துருக்கு. அத்தி என்னமோ தெரியல, வாடை வந்து என்னை கொண்டுருச்சு. என்ன வாயை கடிச்சு விட்டானோ? நீ எந்திரிச்சு போடா, வாயை கடிக்கிறேன், வயிற்ற கொடுக்குறேன். அதுல புயல போடுற அழகு தமிழன்ட்டு தான் கத்துக்கிறோம். அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டா போடுவான். அது எப்படின்னே போடுவாங்க? அப்படி கையில அப்படி தூக்க விட்டுட்டு இந்த ஓட்டச்சட்டியில் எடுப்பேன் பாரு. அப்படி எடுக்கும் போதே அப்படி வாடா ஒரு ரம்மி வாடா சிங்கா அப்படி எடுத்துக்கிட்டு அந்த பாக்கெட்டை உதறிக்கிட்டு சுத்தி முத்தியெல்லாம் பார்ப்பாங்க, எவன் ஓசி ஏற்றுவான்ட்டு. இப்படி பார்த்து விட்டு ஊதுவான் பாரு. ஊதிட்டு அதுல தண்ணி முட்டையை வர அந்த பாக்கெட்டை இப்படி ஒட்டி இருக்கான். முட்டையை வந்துடுமா அந்த கட்டிக்கிட்டு திருப்பி மடிச்சு உள்ள வச்சுட்டு ஒன்று அப்படியே தேய்க்க மாட்டேன். அதுக்குள்ளே வச்சுக்கிட்டு தேய்ப்பாங்க. அப்பதான் நீர் கசி அப்படி தேய்ச்ச உடனே உதட்ட இங்க இழுப்பேன். போட வேணாம்னு சொல்லல, ஒவ்வொன்றும் நம்ம திருந்திக்கிறோம். எல்லாமே ஆபத்து தான், எல்லாமே தீய பழக்கம் தான். அரசாங்கம் சரக்கை மதுவை விற்கத்தான் செய்யும், விற்கத்தான் செய்யும். ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரு இடத்துல நரகள் ஒரு குழந்தைய ஆயிருந்தது. அந்த இடத்துல போய் சோத்தை போட்டு நம்ம சாப்பிடுவோமா? அந்த மாதிரி தான் மதுவை நினைச்சுக்கிட்டு திருந்தினாத்தேன் திருந்த முடியும். பிறவி என்பது ஒரு தடவை தான், சும்மா ஏவி விடுவாங்க பழைய ஆளுகள்லாம். 7 பிறவிடா, அடுத்த பிறவில நீ வந்து கரடியா பிறந்து உன்னை சித்திரப்படுத்திடுவேன், தாயத்தை ஊதி விட சொல்லுவேன். ஒரே பிறவிதான். இன்னும் நம்மெல்லாம் பிறக்க போறது கிடையாது கிடையாது. ஆகையினால் தீயவையை மறந்து 2025 நல்ல பழக்கங்களை கடைபிடிங்க. ரொம்ப நன்றி, வணக்கம் உறவு. கைதற்ற இவன் தான் பாக்கெட்டா போடுவேன். அவனால பொறுத்துக்கிற முடியல என் செல்லாம். அப்துல் கலாம் ஐயா பாட்டை பாடுவோமா? ஹலோ தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். அட தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். நல்வாக்கு நீ கூறையா, நான் அப்துல் கலாமைய பார்த்து வரேன். நல்வாக்கு நீ கூறையா, நான் அப்துல் கலாம் பார்த்து வரேன். அக்கி நீ சிறகடிச்சு அனோ ஆற்றலையே உடைத்து காட்டி ஐயா. அக்கினி சிறகடிச்சு அணு ஆற்றலையே உடைத்து காட்டி வெற்றிகளை குவித்தாரையா, பெரும் பாசமிகு நம்மள்களா. அட தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம். பள்ளி சொல்லும் இங்க உள்ள பள்ளி சொல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா ஐயா. பள்ளி செல்லும் பிள்ளைகளுக்கெல்லாம் பெற்ற தாய் போலே இருந்தவரா. கல்வி வளம் தந்தாரையா, இளைஞர்களை கனவு காண சொன்னாரையா. தென்பாண்டி ராமநாடு நம்ம தேசப்பிதா அப்துல் கலாம் ஐயா.
நன்றி நன்றி. கைதட்டாத நல்ல இதயத்துக்கு நன்றி. அப்துல் கலாம் ஒன்றும் ஜாதி தலைவரோ மத தலைவரோ கிடையாது. எம்மதமும் சம்மதம். எனக்கு திருமணம் செய்யக்கூட நேரம் உள்ள இந்த நாட்டை நான் பார்க்க வேண்டும் என்று உலக நாட்டுக்கே பயங்காட்டின ஒரு உத்தம தமிழன் யாருன்னா ஏபிஜே அப்துல் கலாம் ஐயாதே. அவருக்கு கைதட்ட மாட்டிய ஆளுமா டோலுமான்னா கைதட்டி இருப்ப. ஆனால் அப்துல் கலாம் வந்து நல்ல ஒரிஜினல் தமிழன். முதலே செத்துட்டார். இப்போ இருந்தால் அவராக செத்துருவார். ஏன்னா பயலை கெடுத்து விட்ருவாங்க. விஷயத்துக்கு எந்த விஷயத்துக்கு கூப்பிட்டாலும் சின்ன பிள்ளை மாதிரி வருவார் அப்துல் கலாம் ஐயா. அப்படி பயலை ஊரான் சேர்ந்து ஐயா எங்கள் ஊர் திருவிழாயா கொஞ்சம் அப்படியே வந்துட்டு போங்க. ஏன்னா அவரும் வருவார். வருகிறேன் சகோதரர் வந்திருப்பார். வந்தவனே ஜாமியை கும்பிட்டு விபதியெலாம் அள்ளி பூஜிக்கிட்டு காருக்கு ஒரு மாலையை வாங்கி போட்டுக்கிட்டு அப்துல் கலாம் ஐயா கிளம்பும் போது 2 வயலில் போயிருப்பாங்க. கொஞ்சம் கறி சாப்பிட்டு போங்கய்யா. அப்துல் கலாம் வேண்டாம் எனக்கு பசிக்கவில்லை, வாங்கய்யா 2 சேவை எலும்பு 2 தின்ட்டு போங்கய்யா. சரின்னு ஒரு தட்டில் கறியை வச்சுருந்துப்பாங்க. அந்த தட்டில் எடுத்து ஒரு பீஸை திங்கும் போது ஒருத்தன் கையை பிடிச்சிருப்பேன். ஒரு பையன் ஏன் பிடிக்கின்றாய்? அப்படி இருக்கு. நல்ல மனிதர்கள்லாம் உலகத்திலே குறைவு. நல்ல நல்ல 4 ஊரில் இந்த தமிழகத்தில் செத்து போனாங்க. கேப்டன் விஜயகாந்த் ஐயாவை கொண்டதே இந்த தமிழர்கள் தான். உண்மை, மறுக்க முடியாது. உண்மையா இல்லையா? நம்மெல்லாம் அவரால் பேசும் சக்தியை இழக்கும் போது எல்லாரும் அந்த பேட்டியில் பார்க்கும்போது என்ன சொன்னால், தண்ணி அடிச்சுக்கிட்டு தான் பேசுவார் போல கேப்டன் அப்படின்னு சொன்னோம். ஆனால் அவர் இறக்கும் போது தான் தெரிகிறது எத்தனை குடும்பத்தை வாழ வைத்து சென்ற ஒரு உத்தமர் கேப்டன் என்று. அதே மாதிரி நல்லவர்களை இழந்து விடாதீங்க. நல்லவர்கள் கிடைப்பது எளிதல்ல, மிக மிக குறைவு. என் அன்பு உறவுகளே, நீங்கள் அத்தனை பேருமே நல்லவர்கள் தான். கோபம் இருக்க இடத்துல குணம் இருக்கும். அதே மாதிரி குடிக்கிறவங்க அந்த கெட்ட வழக்கம் பண்ணுறவங்களாம் கெட்டவங்க கிடையாது. அவங்கள்ட்ட தான் இளைய மனது இருக்கும். ஒருவேளை ஒரு ஏழை சிறுமிக்கு கூட சாப்பாடு வாங்கி கொடுத்தால் நீங்கள் அத்தனை பேருமே தர்மம் சென்ற உத்தமர்கள் தான். என் தமிழனை வணங்குறீங்க. இந்த மைசெட்டு ராஜா அண்ணே காரைக்குளம் எங்கன்னு இருக்கு? ஊரு பக்கத்துல தானே இருக்கு. இந்த ஊரையே இந்த அண்ணே அவ்வளவு தூரத்துக்கு அழகுபடுத்தி செஞ்சிருக்கார் ராஜா அண்ணே. வாழ்த்துக்கள் அண்ணே, ரொம்ப ரொம்ப நன்றி அண்ணே. கம்பெனியால என்ன ஆரம்ப காலத்துல 30 வருஷத்துக்கு முன்னாடி மைசெட்டு போடுற ஆளுகளுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாப்பா. ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க? ஏன் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க? இந்த ஆம்பளி பாரு இந்த திருகிறேன் பிள்ளைய கட்டி கொடுத்தா சித்திரவடுத்துறியான்ட்டு. அதுக்கா இல்லடா, மைசெட்டு போட்டு என்ன திருவிழா நல்லது கெட்டது கூப்பிட்டா தானே போய் கொலா கட்டுவாரு. நிரந்தர ஒரு வேலை இல்லைன்னு சொல்லிட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு மைசெட்டு வச்சிருக்க ஆளு பூரா திறமை வாய்ந்தவர்கள். இன்னைக்கு மைசெட்டுன்னா பொண்ணு கொடுக்குற அளவுக்கு வைத்தது யாருன்னா இந்த மைசெட்டு போட்டு திறமையா இருந்த இந்த அத்தனை பேருக்குமே நெஞ்சார்ந்த வாழ்க்கை. உண்மைதானே? எங்க மச்சேன், எங்க பெரியம்மா மையன், அவர் மைசெட் வச்சிருக்காரு. நான் சொன்னேன் இந்த மைசெட்லாம் உன்னால இழுக்க முடியாது, நீ வேற கிருத்திரம் பிடிச்சி வேண்டேன். இல்ல மாப்பிள்ள ஒரு 2 லட்சம் கொடுங்க அப்படின்ட்டேன். 2 லட்சத்தை கொடுத்து விட்டேன். 1 ரூபா வட்டிக்கு. கொலாவெல்லாம் வாங்கிட்டு அந்த ஆளுக்கு வேற மொட்டனாக்கு வாங்கி விட்டு ஊர்ல அம்பலார் வந்து சொல்லியிருக்காரு, அன்னதானம் நடந்துகிட்டு இருக்கு, மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுப்பான்னு. எங்க மச்சியான் கிளம்பிட்டால அப்படில சாப்பிட கூப்பிடுறானா. சாப்பாடு நடந்து கொடுப்பதா கிராம கணக்கிறதா மேட பேர் அம்பலார் வந்து சத்துன்னு அரைஞ்சிருக்காரு. நீ மைக் செட்டை கழட்டி போடா அப்படி. ஏங்க என்ன பேசுற? சாப்பிட வர சொல்றியா இல்ல போக சொல்றியா? நீ சிரிக்கும் போது சேச்சி பக்கெட் மாதிரியே இருக்கிறா. ஐயா நான் என்னத்த சொல்ல. மைசெட்ல பேசுற விதம் இருக்கு. என்னன்னே எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இந்த ஊர்ல நான் வச்சதே சட்டமா இருந்தாலும் சரி, ரெவடியா இருந்தாலும் சரி, இந்த மைக்கில் பேச சொல்லு பேச முடியாது. பெரிய ஆளா இருப்பாரு. அவரை பார்த்தா 100 கார் அவர் பின்னாடி வரும். தண்ணிக்கேன்னு வச்சுக்கிட்டு ஒரு ஆளு பியவா நிற்பாரு. அங்கிட்டு ஒரு ஆளு இதோட பெரிய அடிக்கட்டா வந்தார். ஒரு மேடை கேளு. அந்த மேடையில அவருக்கு பொன்னாடிலாம் போத்தி 2 வார்த்தை ஊரை பத்தி பேசுங்க சொன்ன உடனே அவர் இப்படி வரல.
கிராமத்து கௌரவப்படுத்திய கிராமத்தை நன்றி. என்ன அத்தை தண்டி ஆளானே எப்படி பேசுறாரு? ஓ வேலை மயில தான் பார்த்துட்டு போ. இப்போ உனக்கு அப்படியே பாலசுப்ரமணியம் குரல் முண்டை பாட்டு பாரு. நல்லவர்க்கெல்லாம் மாடு தான் சாணியை போட முடியாம உள்ள இழுத்து என்ன பாட்டு எதுல விட்டேன்? வாயில. நன்றி. பாடல்கள் அண்ணே இப்ப பூரா என்னண்ணே பாட்டு பூரா டம்மு டம்முன்னு போடுற. ஆனா ப்ரெஷர் ஹார்ட் பேஷன்லாம் கேட்க முடியாதுப்பா. இன்னொன்னு இருக்கு மைசெட்லயே ஊம்பரா என்னது என்னண்ணே? ஊப்பர். அதெல்லாம் பார்த்தா வனரசா கனரசா துத்து துத்தும் இப்படித்தியா கட்டில போட்டு ஒருத்தர் சுகருக்கு மாத்திரை போட்டு வயசானவர் படுத்து கிடந்திருக்காரு. ஊப்பர்ல போட்டு விட்டேன். வனரசா கனரசா டம்மு டும்முன்னு அவர் கட்டிலோட விழுந்து பாக்குறேன் 108 வந்துருச்சு. வியா 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 வியான்னு குளுக்கோஸ் ஏத்திட்டே கேட்டிருக்காங்க. எப்படி இப்படி விழுந்தீங்க அப்படின்னு. மைசெட்டு போட்டாங்க. மைசெட்டு போட்டதுக்கு எப்படி விழுந்த? பனரசா கொனரசான்னு சொன்னாங்க. பழைய பாடல்கள் இரவு நேரத்துல மெலோடியான பாடல்கள் போடணும். புள்ளருக்க போகையில கன்னி வந்தன் கவலடி அன்னக்கிளியே உன்னை தேடுது 6 மாசம் 1 வருஷம் அவரம் போமினி வாடுது கருப்பு கரைச்சீல கட்டி கரையோரம் போற குட்டி கருப்பு கரைச்சீல கட்டி கரையோரம் போற குட்டி கரும்பு எறும்பு கண்டா விட்டுடுமா பொண்ணனா கண்ணால பார்த்தா என் மனம் கட்டுடுமா சின்ன பொண்ணுதான் வைக்கப்படுது அம்மா அம்மாடி அது என்ன நினைச்சு கண்ணஞ்சு வைக்கிறது சும்மா சும்மாடி. இப்படி பாட்டு போட்டா கேட்கறதுக்கு நிம்மையா இருக்கும். இப்ப பூரா இளைஞர் பூரா பாட்டுல என்ன பாட்டு? தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு தாத்தா தடிய எடுக்கையில பொடிய பறக்க விட்ட தாத்தா அடங்கோத்தா தாத்தா தாத்தா கொஞ்சம் பொடி கொடு ஏ பேரா பேரா அந்த தடியடு கிளி மச்சாரோ என்ன ஒன்றிய பாட்டு தாத்தா ஆதி காச்சாரோ யாரோ யாரோ காட்டு வாசி கொட்டையை புடிச்சு அண்ணே பயந்து வருதுனே. தாண்டா பாட்டு போடா. இன்னொரு பாட்டு வந்திருக்கு முருகா. அது என்ன பாட்டு? சீரணி ஐயோ அந்த பாட்டை வரும்போது கேட்டு வந்தேன். ஒரு பாட்டு வந்திருக்கல. என்ன பாட்டு? ஒரு தெலுங்கு பாட்டு. எல்லாருமே அதை டிக்டாக் பண்றாங்க. மருதமணி வந்து பாடுவேன். மருதமணி பாடிட்டாலும் குளிர்ந்த நேரத்துல அவனுக்கு மைக்கு தெரியாம வேற முற்றியான் பாரு. ஒத்த கண்ணு தெரியாது இருந்தா வால்யூம் கொஞ்சம் வைங்கினேன். நோட்டீஸ் படிக்கிறேன். திருச்சி மாவட்டம் மானாமதுரை வட்டம் திருச்சி மாவட்டம் மணப்பாறை வட்டம் காட பிச்சம்பட்டி கிராமத்தில் எழுந்து அருள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஸ்ரீ சுந்தர விநாயகர் ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ வடுகச்சி அம்மன் ஆலய சம்ரோசன விழாவை முன்னிட்டு விடுகிறா எனக்கு படிக்க தெரியாப்பா. சூர சம்கார விழாவை முன்னிட்டு இந்த கோயில்ல சாமி கும்பிட்டு மக்கள் நல்லா இருக்கிறத வேண்டி முடிஞ்சா நான் கோடாங்கிப்பா எனக்கு தெரியும். சிங்கார கலையரங்கில் KRS சுப்பிரமணி ஊரார் திரு K பழனிசாமி நாட்டாமை ஐயா பி சுப்பிரமணி பூஜாரி ஆகியோர் தலைமையிலும் தமிழகத்திலே தலை சிறந்த நாடக குழுமங்கள் ஒன்றுபட்டு இந்த கலையரங்க மேடையை அலங்கரிக்கும் நிகழ்வாம். என்ன தம்பி? அன்பாளையத்துக்கு அரிசி மதிமிதா ஆட்டோ எல்லக்காடு நடராஜ் சமையல் மாஸ்டர் ஒரு சுப்பா அரிசி. யாரு பேருக்கு அர்ச்சனை பண்ணணும்? MKR அன்பாளையத்துக்கு அர்ச்சனை பண்ணிடுறேன். ஒரு சுப்பா அரிசி எடுத்துட்டு வா. லோடு மேன் ஏ வேணாப்பா. ஒரு சுப்பா அரிசி கொடுத்தா போதும். என் தலையில தூக்கி விடு. வாங்க தலைவா இங்க கொண்டு வாங்க. சும்மா கொண்டு வாடா. கண்டென்ட்டுக்கு கிடைக்கும்டா. அவரை வச்சு ஏதாவது நகைச்சுவை பண்ணுவோம்டா. இதை வச்சு தாண்டா ஓட்டிக்கிட்டு இருக்கேன் 20 வருஷமா.
எங்க ஊரு பாட்டுக்காரா நீ ஆட்டோ ஓட்டும் கட்டிக்கா. யார் வீட்டுல போட்டு வர? கட்டுனேன் கோட்டை ஒண்ணு, அத கட்டி காக்க இங்கு காவல் இல்ல. தலையோட அன்பாலயத்துக்காக அங்கே உள்ள மக்களை பசிவு போக்கு விதமாக இந்த அரிசியை கொடுத்த என் அன்பு உறவுக்கு நன்றி. ஹேர் உறைஞ்சிருச்சு. கதம்பம் காமிக்ஸ் என நகைச்சுவை நாடகம் உங்கள் மத்தியில் அதிகமாக நடைபெறும். நகைச்சுவை மன்னன், நகைச்சுவை சக்கரவர்த்தி மேடைக்குள்ள இருந்து வெளியே வரும்போது மூஞ்சூறு முகத்தை காட்டின உடனே சிரிக்கக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த ஒரு கலைஞன் எங்கள் அண்ணன். இந்த காரப்பிச்சம்பட்டியில எப்படியாவது வரக்கூடிய உறவுகளை சிரிக்க வைக்க வேண்டும் என்றதுக்காக வரும் பொழுதே 1/4 கிலோ மண்ணை எடுத்து ஒரு சருகு பையிலே கட்டி அதை வார்ம் அப் செய்து கொண்டிருக்கிறான். மதுரை மாவட்டம் காரியவட்டி அருகாமுள்ள மருதங்குடி மண்ணின் மைந்தன் ஏன் மருதமணி அவர்கள் நகைச்சுவை தண்டராக நடிக்க காத்துக் கொண்டார்கள். அதனைத் தொடர்ந்து தெம்மாங்கு குரலோன் பாட்டுக்கென்று பிறந்த ஒரு பைந்தமிழ் செல்வன், நகைச்சுவை சாம்பவான், தொண்டி அருகாமல் உள்ள திணையத்தூர் மண்ணின் மைந்தனின் அன்பு தம்பி MP கார்த்திக் ராஜா அவர்கள் மற்றொரு நகைச்சுவை தண்டலாக நடிக்க காத்துக் கொண்டிருக்கிறார். ஹார்மோனிய கலையரசு, பின்பாட்டு இசை அமது என் அன்பு தம்பி பூ கட்டக்கூடிய புனிதமான தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இவரும் இவரை குடும்பத்தை சார்ந்தவர்களும் வாழ்த்துக்கள். புனிதமான தொழில். எவ்வளவு பெரிய கோடீஸ்வரனா இருந்தாலும் நாங்கள் எல்லாம் உங்களை போன்றவர்கள் பூ கட்டி கொடுத்து உங்க கையால பூ கொடுக்கும் போது எங்க குலசாமியை போய் நாங்கள் கும்பிடுறோம்னா உங்க பூ தேவைப்படும். நன்றி ப்ரோ. என் அன்பு தம்பி 2 வருஷத்துக்கு முன்னாடி வரும்போது வெறும் சாமி கயிறு தான் கையில கட்டியிருந்தேன். நல்ல பெருமையா சொன்னேன். போன மாசம் பார்க்குறேன் 12 பவன் ஒத்த செயினா செஞ்சுட்டு வந்தோம்ன்றேன் தங்கத்தில். இவன் நாடக காசுல தான் இதை செய்தானா இல்லை பிளாக்கில் கணேஷ் கோயிலையும் சரக்கு ஓட்டுறானா தெரியவில்லை. காட் இஸ் கிரேட். அந்த ஆத்தா அடங்கோத்தா ஆத்தா அருளோடு நீ மென்மேலும் தங்க சுரங்கம் வாங்க வேண்டும் என்பதற்காக வாழ்த்துகிறேன், உன்னை வணங்குகிறேன். எதில் விட்டேன்? வாயில. நீ திருந்த மாட்ட. என் அன்பு தம்பி புதுக்கோட்டை காவிரி நகரை சேர்ந்த TR மணிகண்டன் அவர்கள் ஹார்மோனியம் பின்பாடல். எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, நெஞ்சில் போராட்டமா கண்ணில் நீரோட்டமா, அதை நான் பார்க்கவா மனம்தான் தாங்குமா. எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே, எந்தன் பொன் வண்ணமே அன்பு பூ வண்ணமே.
கோடைகடி குமரன் பாசத்துக்குரிய ஒரு அன்பு அண்ணன். நம்ம கேலிக்காக நகைச்சுவைக்காக பேசினாலும் ஒரு திறமை வாய்ந்த ஒரு மிருதங்க சக்கரவர்த்தி. உங்கள் குடும்பம் மென்மேலும் வளரட்டும். வாழ்த்துக்கள் அன்பு அண்ணன். கோயில்பட்டி செல்வம் அவர்கள் மிருதங்கத்தை இசைப்பார்கள். 7 ஒன்றரை வாடா கோயிந்தா. எங்கே கைதட்டலைன்னா என்னை வைவாப்புல. அதனால கைதட்டுங்க. கைதட்ட தட்டத்தை நல்ல ஒரு கலைஞனுடைய திறமையை நீங்க வாங்க முடியும். வாழ்த்துக்கள் ப்ரோ. பலவாத்திய மன்னன், பலவாத்திய சக்கரவர்த்தி எங்கள் அண்ணன், புதுக்கோட்டை முத்தமிழ் நாடக நடிகர் சங்கத்தினுடைய ஒரு செல்ல மகனாக திறந்து வரும் அண்ணன் ஏ.கே. அருள் அவர்கள் ஆல்ரவுண்டை இசைப்பார்கள்.
வேற இன்ஸ்ட்ருமெண்ட் ஏதாவது வச்சிருக்கியா? அடி. மொளாத்தூள் 2 ரூபாய்க்கு. என்னடா அது? என்ன அடி? நீயே சொல்லுவேன். என்ன அடி இது? என்ன அடிப்பா? என்னது பூச்சண்டையா? ஏத்துக்கிற வேண்டியதான். காலைல சம்பளம் சேர்த்துக்க. அப்ப நல்லா இருந்துச்சுப்பா. கதகளி இருக்கா? வேற ஏதாவது உடுக்கு வச்சிருக்கியா? எல்லாத்தையும் அள்ளிட்டு வந்துட்டாண்டா. வீட்டு சாவியை முதற்கொண்டு தட்டி விடு. சாமியை வர வைக்க சொல்றியா? சாமியை போக சொல்றியா? என்ன அடி அடிக்கிற? இருக்க சொல்றியா? வேற எதுவும் இருக்கா? உள்ளூர் நேரம்டா போதும்டா. போட்டதுக்கு போதும்டா. அண்ணன் பையலே சொல்றத கேட்டா போதும்டா. காசு தர மாட்டாங்கடா. போதும்டா. அருமையா ஆச்சு. எங்க அண்ணனை நான் சிரிக்க வைக்கிறதுக்காக பேசுறேன். ஆனா எல்லா திறமை உள்ள ஒரு பலவாத்திய கலைஞன்னா ஏகே அருள் தான். இப்போ வர்ற இளைஞருக்கு பூரா எங்க அண்ணனை பார்த்து கத்துக்கிட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. மறுக்க முடியாது. வாழ்த்துக்கள் அண்ணே. வேற எதுவும் வச்சிருக்கியா? கடைசியா ஒரே ஒரு வாத்தியம் தான் இருக்கு. அதுக்கப்புறம் எதுவும் பண்ண சொல்லக்கூடாது. அண்ணன் ரொம்ப பெருமையா சொல்லுது. அப்ப பயங்கரமா எங்க வாங்கியிருக்கானப்பா அத? என்னடா அது? காட பிச்சம்பட்டி கிராமத்தில் அருள்மிகு ஸ்ரீ பகவதி அம்மன் ஸ்ரீ வடுகச்சி அம்மன் கோயில் மணி யோசை டிங் டாங் டக். வேற எதுவும் வச்சிருக்கியா? சின்னதா பொள்ளாச்சி செல்லக்கூடிய மணிகண்டன் எக்ஸ்பிரஸ் போகு வழியிலே சாப்பாடு இல்லாத காரணத்தா திரும்பி வந்த அதிர்ச்சி. ஏண்டா இது? அண்ணா அவர்கிட்ட வாங்குப்பா அந்த 50 ரூபாய. ஈரத்துல கொண்டு வருவாரு. அண்ணன் பேரு பேர் என்ன? வேறுண்ணே. நன்றி 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 அண்ணே. சிறந்த முறையில் இங்கே சீன்தால் அமைத்துக் கொண்டிருக்கின்ற புதுகை கே நீலகண்டே. என்னத்த கண்டனா? நீலகண்டே ஜீன்தால. இந்த அகராதி மையத்துக்கு தானே உன்னை வேணாம்ட்டேன். இங்க வாவே.
யாரை கட்டி இத்தனை குத்து குத்திட்டு இழப்பாருன்னு? ஏய் யாரை கட்டு நீலகண்டா, உனக்கு தெரியாது, ரைடு ஓவர். இப்ப இதெல்லாம் செய்யக்கூடாது. நெஞ்சவாரு அப்படி செய்யக்கூடாது. பட்டும் படாம போய் பல்ல வளைக்கிட்டு மண்டி ஓடு. மண்டி ஓட்டு வாம பண்ணு. காலையில கேட்கறேன். மண்டி போட்டு அதை பண்றது. சாமி அழைக்க போறேன். எக்கோ அதை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்க. ராஜா மைசட்டு இதுதாமா, காரை குளந்தான் சொந்த ஊரம்மா. எங்க ராஜா மைசட் காரக்குளம் சொந்த ஊரு. ஊரெல்லாம் பாட்டுதான் அதுக்கு. ராஜா மைசட்டு இதுதாமா. ஏய் நல்லா தான் இருக்கு. பட்டி தொட்டி வாங்குற பேருதாமா எங்க ராஜா மைசட். நூறாண்டு வாழ்க எங்க ராஜா மைசட். பல்லாண்டு வளர்க. அந்த சிரிச்ச முகத்தோட இருக்கணும். அப்பதான் எனக்கு நல்லா இருக்கும். சில பேர்லாம் பார்த்தோம்னா வீட்டில் பொண்டாட்டிய சண்டை கொடுக்கிட்டு இங்கிட்டு முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அப்படி இருக்கக்கூடாது. ஏதோ இந்த கோமாளி நம்ம எல்லாருமே அண்ணன் தம்பி தான். அவ்வளோதான். சூப்பர்ண்ணே. ரேட்டு எவ்வளோ பேசுனேன்? கட்டுப்படி ஆகும். சரி, என்ன பேசினாலும் நம்ம ஊருக்காக போடுவோம். விடு. அவ்வளோ பெரிய காமெடி இது கிடையாது. சின்ன காமெடி. என்னத்த நாடகத்தை காண வருகிறவர்கள் இரு கரங்கொப்பி அழைத்திருக்கிறார்கள். காடப்பிச்சம்பட்டி, கல்கட்டியூர், மாதனூர் ஊர் பொதுமக்கள் உங்களிடம் பேசிக்கொண்டும் நடித்துக் கொண்டிருப்ப நான் இருந்தாலும் இந்த நாடகத்தை இரவு ஃபுல்லாக கண்முழித்து அதிகாலையிலே அதை எடிட்டிங் செய்து உலக தமிழர்கள் அத்தனை பேர் கைபேசிக்கும் எடுத்து செல்லக்கூடிய ஒரு திறமை வாய்ந்த யூடியூப் அன்பு கலைஞர்கள் இங்கே இருக்கிறார்கள். தம்பி காடாமங்கலம் முருகன் ஒரு கைதட்டு கொடுங்க. 5-6 பேத்துக்கும். அவ்வளோதான். ஒவ்வொரு ஆளு பேர் மைண்டில் வராதுடா. அப்போ நாளைக்கு என்னைய போய் மண்ணை வாரி தூத்துவியே. நீங்கள் 6 பேரும் நல்லா எடுத்து பொழைச்சிக்கங்கப்பா. நல்லா இருங்கப்பா. உங்களிடம் பேசிக்கொண்டு நடித்துக் கொண்டிருப்பவன் என்னை வாழ வைத்த அன்பு தெய்வம். குருநாதர் இல்லாத எந்த கலையும் அழகு வராது. எந்த வேலையும் ஒருத்தர் தயவில்லாமல் நீங்கள் அத்தனை பேருமே கற்றுக்கொள்ள முடியாது. அப்படி யாரால் நம்ம உயர்ந்தோம், யாரால் இந்த வேலையை கற்றுக்கிட்டோம், யாரால் நம்ம நல்லா 3 வேளை கஞ்சி குடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அவர்களை மட்டும் நீங்கள் ஆயுள் உள்ளவரை மறந்துடாதீங்க. குருத்துரகம் பெரும் பாவம். என்னை அன்று பிள்ளையார் சொல்லி போட்டு உலகம் திரும்பி பார்க்கக்கூடிய ஒரு நாடக கலைஞர் நான் வருவேன் என்று சொல்லி பாடம் எழுதினார் என் அன்பு வாத்தியார். விருதுநகர் மாவட்டம் வீரசோழன் அருகாமல் உள்ள வீர ஆலங்குளத்தை சேர்ந்த SS மணியையா மாணவனும் நான் பிறந்த ஊரு சிவகங்கை மாவட்டம் மானாமதுரையில் இருந்து தாயமங்கலம் முத்துமாரி கோயிலுக்கு செல்கின்ற வழியிலே 600 வருஷம் உடமரந்தான் படுக்க கள்ளிச்சேரி காளிமுனியாவோட அருளோடு 20 ஆண்டு காலம் நகைச்சுவை பயணத்திலே கள்ளிச்சேரி என்ற ஒரு கிராமத்திலே பிறந்து வந்த ஒரு விவசாயி மகன் என்பது எனக்கு ஒரு பெருமை. கள்ளிச்சேரி கிராமத்திலே பிறந்தாலும் சொந்த மண்ணை விட்டு வாழ வந்த மண்ணு எங்க ஆத்தா பிறந்த ஊரு, தாய் பிறந்த ஊரு விருதுநகர் மாவட்டம் திருச்சிலி அருகாமல் நொச்சிகுளம் கிராமத்திலே எத்தனை உறவுகள் வாழ்க்கையிலே உறவுகள் இல்லை என்று சொன்னாலும் உறவாக இந்த எம்கேஆர் அன்பாலயம் இருக்கிறது. ஒரு ஆதரவற்ற இல்லத்தினுடைய நிறுவனரும் நாடக நடிகர். உங்கள் அத்தனை பேர் ஆசையோடு இப்பொழுது நான் திரைப்பட நடிகர். எத்தனை திரைப்படத்தில் போய் நடித்தாலும் நாடக உலகத்தில் கோமாளி போடுவதுதான் எனக்கு உயர்ந்த ஒரு தொழிலாக கருதுகிறேன். அடியன் MK ராதாகிருஷ்ணன் என்று என்னை தாய் தகப்பன் வைத்த பெயரை இன்று அதே மறந்து போச்சு எனக்கு. எல்லாரும் என்னை அழைப்பது MKR பபுன்காமை மற்றும் பல வேடங்கள் தாங்கி நடிக்கிறேன். இத்துடன் இந்த உரையை முடிக்கிறேன். டீ இருக்கான உள்ள போய் படுக்கிறேன். நீ ஒட்டு வச்சே ஊருக்கு நீ மகுட எதொட்டு தொட்டு எடுத்து வரும் சோரான தங்கரதோ நீ தங்க கட்டி சிங்கக்குட்டி அடவோ பேர சொல்லு பட்டி வெட்டி. நல்ல ஒரு மனிதனுடைய பாடலை பாடியதற்காக தம்பி மணிகண்டனுக்கு வாழ்த்து. நன்றி ஐயா, நன்றி.
எத்தனையோ பேரு எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவம் எல்லாம் பப்புனு போட்டக மேடையில எடுத்து சொன்னாங்க. மத்த பாட்டுக்கு அடிக்க மாட்டேன், படிப்பேன். நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற வேகத்தில எல்லாரும் நடந்துக்கிட்டாங்க. எத்தனையோ பேர் எதையோ எழுதி வச்சாங்க. இப்படி தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. எதையோ எழுதி வச்சாங்க. சில தத்துவமெல்லாம் ஒரு சில பேர் எடுத்து சொன்னாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. நல்லத சொன்னா நாட்டுல யார் ஏத்துக்கிட்டாங்க. இந்த நாடு போற போக்கில் அவங்க நடந்துக்கிட்டாங்க. அறுக்கிற ஆளத்தான நம்பி ஓடுது ஆடு. அறுக்கிற ஆளத்தானே நம்பி ஓடுது ஆடு. இந்த வரி உனக்கு புரிஞ்சா? அறுக்கிற ஆளத்தையும் வளர்க்கிற ஆடு நம்பும். இந்த ஆட்டுக்காரன ஒருபோதும் அந்த ஆடு நம்பாது, நம்பவே மாட்டாது. நீ இப்படி வளர்த்து வித்தியாக்க உன்னையும் முட்டாடி நம்பாதே, மண்டை ஏறுதடா. சின்ன சின்ன பால் குடிக்கிற குட்டியில இருந்து ஒரு செம்பரி ஆடோ வெள்ளாட்டம் குட்டியை வளவேன் உன் கூடயே வரும். ஐயா, நீ நாடகத்தை கெடுக்கிறவையலா தெரியாம உன்ட்ட பேசிவிட்டேன். செம்பரியம் குட்டி வளர்த்தோம்னா நம்ம சாப்பிட்ற சிக்கனு, உருளைக்கிழங்கு, மொச்சப்பயிறு, கத்தரிக்காய், சோறு அசந்து சட்டையை கழட்டி போட்டு கூட கப்பு குட்டு மசுரை தின்றுறோம். அதே மாதிரி கிணத்துல குதிச்சோம்னா அந்த செம்பரியம் குட்டி நம்ம பின்னாடியே குதிக்கும். ஆனா ஒருபோதும் அந்த வளர்க்குற ஆளை நம்பாது. அந்த வளர்க்குறவர் எதுக்கு பூஜை பண்றதுக்கா வளர்க்குறாரு? நல்லா பெருசா வந்துச்சுன்னா 25,000க்கு விற்கலாம்ட்டு. இந்த ரம்ஜான் பண்டிகை மாதிரி வருதுல்ல, அவங்க திருவிழாவுக்கு வைக்கிறதுக்கு தான் செம்பரியம் கடை வளர்க்குறது. அப்போ ஒரு ஆட்டியாவாரியை இந்த வளர்த்தால கூப்பிடுவார். தம்பி ஆறுமுகம், ஆட்டியாவாரி இந்த கடை எவ்வளவுக்கு போகுதுன்னு பாரு. வந்தவனே ஆட்டியாவாரி என்ன பண்ணாரு, காலை அப்படி ஒரு புடி பிடிப்பார். அந்த கெடா கீழே கிடக்கிற அந்த வெதரை தட்டுவார், டக் டக்குன்னு தட்டுவார். அந்த கடா நல்லா செய்யறானே, நம்ம வளர்த்தையும் கூட அப்படி செய்யல, நல்லா கசக்கணும், அவன் நல்ல பையனா இருக்கான், நல்ல ப்ரோ. என்ன ஆட்டுக்கொட்டையை போட்டு அமுக்குவாங்களோ? நாளைக்கு போய் நீ சப்பி விட்டு போடா. புதுக்குன்னு பிடிக்கும் போது அந்த வளத்தால விட்டுட்டு இந்த ஆட்டியாவாரியோட அந்த கெடா போயிடும். ஆனா அந்த ஆட்டியாவாரி கொண்டு போய் காலையில 5 மணிக்கெல்லாம் லைட்டை போட்டுக்கிட்டு தண்ணியை தெளிச்சு முண்டையை வெட்டுவேன்னு அந்த முண்டைக்கு தெரியாது. அதனாலதான் பாட்டுல அறுக்கிற ஆளத்தான